ஹாய், வெல்கம் டு டேஸ்டி டெஸ்டிங். இன்னைக்கு ஊசி நூல் எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் ஸ்டோன் அண்ட் பீடு ஒர்க் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதில் ஊசி நூல் யூஸ் பண்ணாமல் செய்கிறதுனால சீக்கிரமாக பிரிஞ்சிரும் அப்படின்னு நினைக்காதீங்க. ரொம்பவே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் எடுத்துக்கிறேன். இது வந்து ஸ்டோன் செயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 20 to 25 ருபீஸில் நம்மளுக்கு கிடைக்கும் ஒரு மீட்டர். இது கோல்டன் பீச் செயின். இது வந்து மீட்டர் 10 to 15 ருபீஸ் வரைக்கும் கிடைக்கும். இது வந்து ஃபேப்ரிக் க்ளூ. இது வந்துட்டு 15 ருபீஸ் வரும். ஃபஸ்ட்டு இந்த நெக் பார்ட்டில் ஒரு பார்டர் மாதிரி இந்த க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அந்த க்ளூ மேலே இந்த கோல்டன் பீச் செயினை வச்சு பேஸ்ட் பண்ணிடுங்க. ஒட்டினது போக மீது இருக்கிறத சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு செகண்ட் லேயருக்கு வந்து ஸ்டோன் செயின் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த நெக்குக்கு 3 லேயர் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கோல்டன் பீட்ஸு, செகண்ட் வந்துட்டு ஸ்டோன் செயின், அடுத்தது மறுபடியும் கோல்டன் பீட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போது பார்டர் வந்து நல்லா கிராண்டாக தெரியும். க்ளூ மேலே செயினை வச்சுட்டு இந்த மாதிரி கேப்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கையிலேயே அதை வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்க்குறதுக்கு உங்கள் க்ளூ அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் காஞ்சதுக்கப்புறம் க்ளூ இருக்கிறதே தெரியாது. ஓரளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காகவே போட்டு ஒட்டிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். தேர்ட் லேயருக்கு இதே மாதிரி கோல்டன் பீட்ஸை வச்சு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ கைக்கு ஸ்டோன் செயின் மட்டும் ஒட்டிக்கிறேன். அதுக்கு சிம்பிளாக இருந்தாவே போதும். நீங்கள் நெக்கு கொடுக்குற மாதிரியே 3 லேயர் கொடுக்குறதுனாலும் ஓகே தான். அடுத்து நெக்குக்கு வந்து சிம்பிளாக இந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துக்கிறேன். நீங்கள் வேறு ஏதாவது டிசைன் கூட கொடுத்துக்கலாம். இப்படி லைட்டாக இந்த மாதிரி பென்சிலில் ட்ரா பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஒட்டும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ அந்த லைன் மேலேயே க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். அது மேலே ஸ்டோன் செயினை வச்சு பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குட்டி பீட்ஸ் யூஸ் பண்ணி இந்த உள்ளே இருக்கிற கேப்பெல்லாம் டிசைன் பண்ணிக்கலாம். சென்டரில் வந்து ஸ்டோனும் சுற்றி வந்து இந்த கோல்டன் பீட்ஸ் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணிக்கிறேன். அந்த சென்டரில் வைக்கிற ஸ்டோனுக்கு அந்த ஸ்டோன் செயினவே இப்படி திருக்கணுன்னா அது ஒன்று ஒன்று தனியாக பிரிஞ்சு வந்துக்கும். அப்போ அதை நம்ம சென்டருக்கு யூஸ் பண்ணிக்கலாம்.
இந்த பீட்ஸ் எல்லாம் குட்டியாக இருக்கிறதுனால கையில் எடுத்து வைக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும். அதனால் பென்சிலோட மொக்கில் லைட்டாக வந்துட்டு கம்மை தொட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பீட்ஸ் மேலே வச்சிங்கன்னா ஈஸியாக ஒட்டிக்கும். அப்போ வந்து நம்ம எடுத்து வந்து டிசைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த எல்லா மெட்டீரியலுமே ஃபேன்சி ஸ்டோர்லேயே ஈஸியாக கிடைக்கும். பார்டர் டிசைன் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் தான் இருக்கும். ஆனால் இப்போவே பாருங்கள் அந்த கம் இருக்கிறதே தெரியல. இப்படியாவும் வேணால் விட்டுக்கலாம், இதுவே நல்லா தான் இருக்குது. இதை இன்னும் கொஞ்சம் கிராண்ட் ஆகிறதுக்காக ஸ்டோன் அப்புறம் கோல்டன் பீட்ஸை வச்சு ஒரு சின்ன சின்ன டிசைன்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எந்தெந்த இடத்துல டிசைன் பண்ணிக்கலாம்னு மார்க் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்டோன் பீடும் 4 கோல்டன் பீடும் வச்சு டிசைன் பண்ணிக்கிறேன். நீங்களும் இதே டிசைன் தான் பண்ணணும் அப்படின்ட்டு இல்லை, உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி வேறு டிசைன்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கைக்கு சென்டரில் ஒரு பெரிய கோல்டன் பீடை பேஸ்ட் பண்ணிவிட்டு கோல்டன் பீட் செயினை ரவுண்டாக சுற்றிக்கலாம். ஃபைனலாக இந்த ஸ்டோன் செயினை ஒரு லேயர் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஸ்டோன் செயின் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணோம் அப்படின்னா இந்த நைட் டைம் ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் வியர் பண்ணும்போது ரொம்பவே கிராண்டாக தெரியும். இதை வந்து கடைகளில் கேட்டோன்னா 800லேருந்து 900 வரைக்கும் சொல்லுவாங்க. இதை வீட்லேயே டிசைன் பண்ணிட்டோம் அப்படின்னா அதிகபட்சம் 90 to 100க்குள்ளேயே முடிஞ்சிடும். இதை வந்து ஒரு 1 மணி நேரம் விட்டிங்கன்னா போதும், நல்லா ட்ரை ஆயிரும். அதுக்கப்புறம் கம் இருக்கிறதே தெரியாது. தேங்க்யூ.